நாட்கோ ஃபார்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, நாட்கோ ஃபார்மாவோட மெயின் பிசினஸ் மோஸ்ட்லி வந்து அவங்களோட ரெவன்யூ வந்து யூஎஸ்ல இருந்து தான் வருது. அப்ப நாட்கோ ஃபார்மாவும் இந்த டைப் ஆஃப் மாலிகுல்ல வந்து ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனி, பேட்டன்ட் மாலிகுல்ல. ஏன்னா வந்து அதுல வந்து ரெவன்யூ வந்து உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். இப்ப நாட்கோ ஃபார்மா வந்து 8P வந்து ட்ரேட் ஆகுது. அப்ப 8P ட்ரேட் ஆகுது அப்படின்னா, நாட்கோ ஃபார்மா வந்து வேல்யூ பையா வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா நாட்கோ ஃபார்மால அவங்களுடைய சார்ட் பாருங்க. இதுதான் நாட்கோ ஃபார்மாவோட சார்ட். மேலே போயிட்டு மல்டிபிள் டைம் வந்து மேலே போகுது கீழே வருது, மேலே போகுது கீழே வருது. இப்போ 1600 வரைக்கும் மேலே கொண்டு போயிட்டு திருப்பி வந்து இப்போ வந்து 800 வரைக்கும் வந்து கீழே ட்ரேட் ஆகுது. இப்போ இது வந்து நாட்கோ ஃபார்மாவோட சார்ஜ். இப்போ நாட்கோ ஃபார்மாவில் ஒரு அப்சர்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி கிடையாது. இப்போ மார்ச் 2016 பாருங்க 200 crore இருந்துச்சு. அதுக்கப்புறம் 600, 800, அதுக்கப்புறம் 800, திருப்பி 2019 2020 பாத்தீங்க அப்படின்னா 800 இருந்து 569 ஆயிருச்சு, கம்மியாயிருச்சு. அது திருப்பி வந்து 2022 வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா 200 crore ஆயிருச்சு. இப்ப 2019 அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து 825 crore, 2022 ப்ராஃபிட் வந்து 200 crore. இப்ப அந்த டிஃபரன்ஸ் பாக்குறீங்களா? மேல போகுது, திருப்பி ப்ராஃபிட் வந்து கீழே வருது. இப்ப 2023 பாத்தீங்கன்னா 860 crore, 2024 1674, ஆல்மோஸ்ட் டபுள் ஆயிருச்சு. அப்ப இந்த டபுள் ஆன பிரைஸ் வந்து இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிடிஎம் பிரைஸ் 2291. இப்ப இந்த ப்ராஃபிட் வந்து ஸ்டேபிளா இருக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, என்ன எதிர்பார்க்கறாங்க அனலிஸ்ட், என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, இந்த கொடுத்த ப்ராஃபிட் வந்து ஸ்டேபிளா நெக்ஸ்ட் இயர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நெக்ஸ்ட் டு நெக்ஸ்ட் இயர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த மேஜர் ப்ராஃபிட் அவங்களுக்கு வந்தது எல்லாமே ஒரே ஒரு மாலிகுல், ரெவல்மெட் அப்படின்ற ஒரு மாலிகுல். அது வந்து பேட்டன்ட் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல். அதுல வந்து அதிகப்படியான ரெவன்யூ வந்திருக்கு. இப்ப இந்த ரெவன்யூ வந்து அடுத்த 2 இயர்ஸ்க்கு வந்து கண்டினியூ ஆகுமான்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டினியூ ஆகாது அப்படின்ற மாதிரி வந்து அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அதனுடைய ப்ராஃபிட் கம்மியாகும் சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அப்ப 2020 crore கொடுத்த இடத்துல கம்பெனிக்கு அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா 1000 crore தான் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கறாங்க. அப்ப ப்ராஃபிட் வந்து 2000 crore இருந்து 1000 crore வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப இருக்க பி வந்து டபுள் ஆயிரும். இப்ப இருக்க பி வந்து 9 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராஃபிட் வந்து நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 1000 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப பி என்ன ஆகுது? 1819 ஆயிருது. அப்ப 1819 டாக்டர் ரெட்டிஸோட பி வந்து 18 தான். சிப்லாவோட பி அதே தான். அப்ப மற்ற கம்பெனிக்கு ஈக்குவலான பில வந்து ட்ரேட் ஆகுது.